ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பாண்டியன் ஸ்டோர் தொல்லை என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். பாண்டியன் ஸ்டோர் தொல்லை என்ன போட போகிறாங்க அப்படின்னா, இப்போ ராஜி வந்து அவங்க அம்மா அப்பாவும் வந்து கூப்பிட வராங்க. நீ வந்து நம்ம வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி உடனே சந்தோஷப்படுறாங்க. ராஜி வந்து வீட்டுக்குள்ளே வாமா, நான்லாம் வரல, நீ வந்து கூப்பிட வந்தோம், நீ வீட்டுக்குள்ளே வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டுக்கே நீ திரும்ப வந்துரு சொல்கிறாங்க. அது எப்படிமா நான் வர முடியும்? உடனே அதுக்கு வந்து கதிர் வந்து சந்தோஷப்படுறா, அப்பாடா போய் தொலைஞ்சிருவா அப்படின்ட்டு. உடனே வந்து பார்த்திங்கன்னா, அது எப்படி வர முடியும்? கதிர் என் கழுத்தில் தாலி கட்டியிருக்கான், நான் வரமாட்டேம்மா. நான் வந்து அவள் அரசி வந்து தாலி கட்டல, தன்னைத்தானே தாலி கட்டினா வந்துட்டு. ஆனால் எனக்கு அவர் தாலி கட்டார், நான் வர முடியாது. அது மட்டும் இல்லாமல் சட்டப்படி நாங்கள் ரிஜிஸ்டரும் பண்ணிட்டோம், சட்டப்படி கணவன் மனைவி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அவங்க அம்மா அப்பாவும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நேரம் உள்ளே வந்து என்ன போய் தொலைஞ்சிருவான்னு நினச்சியா, ஒன்றை என்றைக்கும் விடமாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். திங்கட்கிழமையிலேருந்து அரை மணி நேரம் போட்ட அந்த பாண்டியஸ்வரர் வந்து 3/4 மணி நேரமாக ஒளிபரப்ப போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஐயனார் துணை அப்படிங்கிற சீரியலும் 3/4 மணி நேரம் ஒளிபரப்புறாங்க. ஐயனார் துணை அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சோழன் வந்து லேட்டாக வந்துட்டார், வரவே இல்லை. அதை படி தவிக்கிறான். எல்லாம் என்னாச்சுன்னு தம்பிக்கிட்ட கேட்டு, என்னாச்சு இவங்களுக்கு அண்ணி இப்படி வந்து லேட்டாச்சுன்னு நினைக்கிறான். அதுசுமே லேட்டாக வந்தோடனே ஓடி வராங்க. சோழன்ட்ட வந்து ஏன் லேட்டாச்சு, ஒரு சவாரி இருந்து அதை முடிச்சுட்டு வரலான்னு நினச்சாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. ஐயோ அதுக்குள்ளே அண்ணி துடிச்சிட்டாங்க. என்னாச்சுன்னு சோழன் வந்து சந்தோஷப்பட்டுக்கிறாரு. இப்போலாம் நிலாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மேலே பாசம் வந்துடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. மண்டேலேருந்து இந்த தொடரும் வந்து பார்த்திங்கன்னா 8:15லேருந்து 9 மணி நேரம் போட போகிறாங்க. பாண்டியன் ஸ்டோர்லேருந்து 8லேருந்து வந்து பார்த்திங்கன்னா, பாண்டியன் ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா 8:30லேருந்து போட போகிறாங்க. அதேமாதிரி மகாநதி சீரியலில் 7 மணிக்கு போடுறாங்க. மறுபடியும் வந்து சீரியல் டயத்தை வந்து மாற்றிட்டாங்க. 7 to 7:30 மகாநதி சீரியலில் வந்து போட போகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்க பார்க்க போகலாம். இப்போ 2 சீரியலோட ரிவ்யூ வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கடுத்து சிந்து பைரவி அப்படிங்கிற தொல்லை வந்து பார்க்க போகிறோம். சிந்து பைரவி தொல்லை என்ன போட போகிறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங்க்காக வந்து பார்த்திங்கன்னா சிந்துவி அந்த கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அங்கே வந்து உடனே கிளம்பி ரெடியாக இருக்காங்க. உன்னை யார் கூப்பிட்டு போக சொன்னால், மீட்டிங்கு நான் மட்டும் தான் போகிறேன், நீ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சிந்து முகம் வாடி போச்சு. நேராக மீட்டிங் போனோடனே அங்கே ஏன் உன் ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு வரல சொன்னாங்க. அப்போ வந்து ஸ்னேகா வந்து சொல்கிறாங்க, அவள் ஒய்ஃபு படிக்காதவா, பட்டிக்காடு, அவளை எப்படி கூப்பிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் நான் வந்துட்டேன்னு சொல்லி மாடர்ன் ட்ரெஸ் போட்டு வராங்க. அடேங்கப்பா உங்கள் ஒய்ஃபா என்ன அழகாக இருக்காங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஸ்னேகாவுக்கு வந்து கோவம் வருது. சிந்து நீ எப்படி வந்த, நீங்கள் வந்தீங்கல்ல, உங்கள் பின்னாலே ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு சிவா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்து சின்ன மருமகள் அப்படின்னு தொல்லை என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். சின்ன மருமகள் தொல்லை என்ன போட போகிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சேது தங்கச்சி வந்து திட்டாங்க. இப்போ டிரைவருக்கு வந்து ஆறுமுகம் கூட பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து தம்பி வந்து சொல்கிறாங்க, டிரைவர் ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிட்டா மானமே போச்சுன்னு சொல்கிறாங்க. இல்லவே இல்லை, தமிழ்ச்செல்வி தான் அந்த கல்யாணத்தை முன்ன நின்று நடத்தியிருக்கா, மட்டும் வளர்த்தணும் சும்மா உடப்போ இல்லை அப்படி சொல்லி சேது கத்துறாரு. அந்த சமயம் தமிழ்ச்செல்வி தங்கச்சி வராங்க, எனக்கு அவனுக்கு கல்யாணம் ஆளை, தமிழ்ச்செல்வி கல்யாணத்தை நிறுத்தி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டா சொல்லாங்க. அப்போ சரி மனமேல போய் உட்காரு, மாப்பிள்ளை இருக்காரு, கழுத்தில் தாலி கட்டுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க தங்கச்சி வந்து திகச்சு போகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்கடுத்து தனம் அப்படிங்கிற சீரியலில் பார்க்க போகிறோம். தனம் அப்படிங்கிற சீரியலில் வந்து பார்த்தா தான் உலகத்திலே அழகு அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், கோடீஸ்வரம் மாப்பிள்ளை தான் வேணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க அண்ணன் வந்து மூர்த்தி வந்து இறந்து போயிட்டாரு. தனம் பாவம் கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டி ஏதோ கொஞ்சம் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இவங்க கேட்குற அளவுக்கு வந்து பணம் வந்து கொடுக்க முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வந்து பொல்லாதவர் அப்படிங்கிறனால சண்முகம் வந்து பார்த்திங்கன்னா மூர்த்திக்கு கொடுத்துருக்கேன், என் ஃப்ரெண்டுக்கு நான் சத்தியம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி தாலியை வந்து கழுத்தில் கட்டிடுறாரு. இதனால் கோவம் அடைஞ்ச சௌந்தர்யா முதல்வருக்கு வந்தோன்னே அப்படியே தாலியை கட்டி அப்படியே நெஞ்சில் வந்து வீசுறாரு. தாலி கட்டிட்டா உன்னை ஏற்றுருவேன்னு நினச்சியா, எனக்கு வந்து நீ ஆட்டோக்காரன், நீ வந்து புரிச்சுனா, என்னோட அழகுக்கு முன்னால் நீ யார் அப்படி சொல்லி பெருசாக கத்துறாங்க. உடனே உன்னை நான் தொடவே போகிறதில்ல, என்ன செய்கிறேன்னு பார்ப்போம், என்ன ஓவராக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லி சண்முகம் வந்து திட்டுறாரு. இதுக்கப்புறம் என்னென்னலாம் கூத்து நடக்க போகுது தெரியல. ஐயோப்பான்னு கல்யாணம் பண்ணியிருக்காங்க, ஆனால் சௌந்தர்யா வந்து ரொம்ப திமிர் பிடிச்சி அலையிறாங்க. நான் ஏற்றுக்கவே மாட்டேன் கணவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது பார்க்கலாம்.